لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. இந்த மண், இந்த ஊர் எமது இளமையிற்கு பிறகு ஒரு நாடாக இருந்த இந்த பிரதேசம் என்று இந்த பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஒரு அழகான கிராமமாக, அழகான ஊராக, ஒரு கண்ணியமான ஊராக இந்த ஊர் இன்று விளங்குகிறது. நமது அரசியல் அதிகாரத்தினால், அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த கிராமம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வாறான ஒரு லட்சுமிக கிராமமாக மாறியிருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு தெரிந்த கிராமமாக இந்த கிராமம் மாறியிருக்கிறது. ஒரு பெரிய பல்கலைக்கழகம், இந்த வழி மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் இருக்கின்ற இந்த கிராமத்திலே, இந்த நாட்டிலே நாலா பல்கலைகளிலிருந்து வந்து படிக்கின்ற மாணவர்கள் கொடுக்கின்ற பள்ளிவாசலாக, ஜும்மாவுக்கு வருகின்ற பள்ளிவாசலாக, நோம்பு திறக்க அல்லது நோம்பு காலங்களிலே தராவி சொல்கின்ற பள்ளிவாசலாக, அதே போல பெண் பிள்ளைகள், சில இளைஞர்கள் இங்கு நூல்களிலே தங்கி படிக்கின்ற ஒரு கிராமமாக, ஒரு பிரபலமான கிராமமாக இந்த கிராமம் என்று உருவெடுத்திருக்கிறது. நான் முறைப்பை பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற பொழுதும் ஒரு வருடம் எங்களுக்கு கேம்பஸிலே ஹாஸ்டல் தராத பொழுதும் நான் அந்த ஊரிலே இருக்கிற ஒரு வீட்டிலே தான் நான் உட்பட பல இஸ்லாமிய மாணவர்கள் ஒன்றாக தங்கி படிக்கிறோம். இந்த ஊர் உருவாகின்ற பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய ஊரிலே
சேலாத்தின் மூலமே அத்தர் அறிவு போன்ற நாசிரியத்தான் நாங்கள் கண்டோம். அரசு அதிகாரிகளாக அல்லது அரசு உத்தியோகத்தர்களாக கண்டோம். ஆனால் எதிர்காலத்தில் நமது கிராமம் இன்ஷா அல்லாஹ் நிறைய பட்டதாரிகளை, நிறைய உலமாக்களை, நிறைய கல்விமான்களை எல்லா துறையில் எதிர்காலத்திலே காண்பதற்கான ஒரு அடித்தளமாக இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமம் அமைந்திருக்கிறார்கள் சொல்றோம். அதை ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்று அல்ஹம்துலில்லாஹ் அதை நாங்கள் பார்க்கிறோம். அன்றையே ஒரு பெரிய கல்விமான், அதாவது முன்னாள் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் இதற்கு கேட்கிறார், சாலமபுரத்தில் என்னுடைய பிள்ளை யூனிவர்சிட்டியிலே ஒரு சின்ன தேவைக்காக போயிருக்கிறது, ஒரு 3 நாளைக்கு தங்குவதற்கு ஒரு முன்னே பேசுகிறார் அப்படிமா. பிறகு சொன்னார், இதை நான் முத்துமுகமது சேரோடு கலைத்து அதை செய்துவிட்டேன் என்று சொன்னார். அவ்வாறு இந்த நாட்டிலே இருக்கின்ற 10,000 15,000 கிராமங்கள் இருக்கின்ற பொழுது அந்த கிராமங்களிலே யூனிவர்சிட்டி இருக்கின்ற கிராமங்கள் ஒரு 20-25 கிராமங்கள் தான் இருக்கிறது. அதிலே ஒரு கிராமமாக நமது கிராமம் என்ற ஊர் அதாவது உருவாகி இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு செய்த அருள். இந்த அரசியலுக்கு நீங்கள் பாடுபட்ட தியாகம் செய்த உங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்ற ஒரு பலம் என்று நான் நினைக்கிறேன். எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, இன்றைய நாள் இந்த குர்ஆன் தாலாவுக்கு மதரசா இது எங்களுக்கு ஒரு சிறிய விழாவாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே இது ஒரு பெரிய விழா. அல்லாஹ்வுடைய பார்வையிலே அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு விழா. அல்லாஹ்வுடைய பார்வையிலே இதற்கு பெரிய கூலி இருக்கிறது. இதற்கு யாரெல்லாம் ஒரு சின்ன உதவி செய்தாலும் நிச்சயமாக நாளை கபரிலே அதற்கான கூலியை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய அரசு மாஸ்டரும் துரைமுறையிடத்திலே சொன்னார்கள், இந்த மதரசாவுடைய நிர்வாக செலவுகளுக்காக இந்த ஊரில் இருக்கின்ற அரசு உத்தியோகத்தர்கள் நாங்கள் ஏதோ ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை போட்டு இந்த மதரசாவுக்காக மாத செலவை பொருட்படுத்தி செல்லியிருக்கிறோம் என்று சொன்னதாக எனக்கு சொன்னார். மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. எங்களிடத்திலே சின்ன சம்பளமாக இருந்தாலும் அதிலே ஒரு சின்ன பகுதியை இவ்வாறு நல்லா விரும்புகின்ற இந்த பணிக்காக செலவு செய்கின்ற பொழுது அதனுடைய பலன் நிச்சயமாக நாளை ஆபத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அகில மக்கள் காங்கிரஸ் கட்சியை நாம் உருவாக்கினோம். அந்த கட்சி இன்று பல நல்ல பணிகளை செய்து வருகிறது. கல்வி கலாச்சார பிரிவினை உருவாக்கி கடந்த வருடம் 1600 பேர் யூனிவர்சிட்டிக்கு எடுபட்ட அதே போல ஓலவழியில் 9 எடுத்த மாணவர்களை இனமத பேரங்களுக்கு அப்பால் பாராட்டுகின்ற, பணம் பரிசு வழங்குகின்ற, கௌரவப்படுத்துகின்ற, அவருடைய பெற்றோர்களை அழைத்து கௌரவப்படுத்துகின்ற பணியை நாம் செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் அதை செய்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம். இன்று ஆரம்பித்து வைக்கின்ற இந்த மதரசா போல இன்ஷா அல்லாஹ் 15ஆம் தேதி தாராபுரத்திலே ஒரு சிவாரான ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதே போல இன்னும் ஒவ்வொரு வாரங்கள் அல்லது 2 வாரங்களுக்குள்ளே நாங்கள் பல இடங்களிலே இவ்வாறான வேலை திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இன்ஷா அல்லாஹ் இது சாரமைப்பதில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அல்ஹம்துலில்லாஹ் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியினால் எங்களுடைய இந்த கல்வி கலாச்சார பிரிவில் நிறைய உதவிகளை நாங்கள் திட்டங்களை வளர்ந்திருக்கிறோம். அதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நாடு முழுக்க இந்த இப்ராஹிம் மதரசாக்கள் பாட்டை மதரசாக்கள் அந்த ஊர் நிர்வாகங்களோடு கலைத்து பேசி செய்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். எனவே அன்பு சகோதரரை நீங்கள் துஆ செய்யுங்கள். இந்த நல்ல பணிகள் தொடர வேண்டும். இந்த அரசியலிலே நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம். ஒரு சின்ன உதவியை கூட இந்த அரசாங்கம் நாங்கள் கேட்டால் செய்கிறார்கள் இல்லை. அவ்வாறான ஒரு நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. சில உதவிகளை செய்ய முன்வந்தாலும் அங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் அதை தடுக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஜனாதிபதியிடத்திலே நல்ல பணம் இருந்தாலும் தருவதற்கு அவருடைய மனம் இருந்தாலும் அதை தடுக்கின்றவர்களாக அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற நம்மினத்தை சேர்ந்த ஒரு சிலர் செயல்படுகிறார்கள். இதை நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. இந்த அரசியல் அதிகாரம் என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த அரசியல் அதிகாரம் இருக்கின்ற பொழுது செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்வதற்கு யார் கொண்டு வந்தாலும் அதை செய்கின்றவர்களாக அவர்கள் செயல்பட்டால் தான் நாளை அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பதில் சொல்ல முடியும். அதை விட்டு நல்ல விடயங்களை எதிர்க்கட்சியினர் கேட்கின்றார்கள் என்பதற்காக நல்ல விடயங்களை செய்ய சொல்லுகின்ற பொழுது அதை தடுக்கின்றவர்களாக ஒரு சில அரசியல்வாதிகள் செயல்படுகின்ற பொழுது அது நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகத்திற்கும் இறைவனுக்கும் செய்கின்ற துரோகமாக நிச்சயமாக அமைகின்றதிலே சந்தேகம் கிடையாது. எனவே அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கிருக்கின்ற முக்கியஸ்தர்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் நாளை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அவருடைய பெற்றோர்கள் செல்ல வேண்டும். யாரெல்லாம் அவர்களுக்காக நாம் முயற்சி செய்கிறோமோ, யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ, அது பண உதவியா, சதுர உதவியா, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு எல்லாம் இறைவன் கூலியை கொடுப்பார். எனவே
இன்று நாங்கள் ஒரு 18-20 பிள்ளைகளோடு ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கிராமம் இன்ஷா அல்லாஹ் நாடு முழுக்க அதாவது நல்லவர்களை நல்லிமான்களை உலமாக்களை உருவாக்குகின்ற ஒரு கிராமமாக இன்ஷா அல்லாஹ் இது உருவெடுப்பதற்கு நாம் எல்லோரும் இறைவனிடத்திலே துஆ செய்வோம் என்று வேண்டிக் கொண்டோம். அதே போல என்னுடைய ஏனைய பிரின்சிபல்மார் வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நான் சொன்னேன், எதிர்காலத்திலே உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களோடு பேசுங்கள், உங்களுக்கு நாங்கள் எல்லா உதவிகளை இன்ஷா அல்லாஹ் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று கூறினேன். அதே போல அந்தந்த ஊரவர்கள் மக்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வரைக்கும் இருந்தவர்கள் எல்லோருக்கும் எங்கள் மனமான நன்றியை கூறிக்கொண்டோம். இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக உங்களால் முடிந்த எல்லா வகையான உதவிகளையும் செய்யுங்கள் என்று கூறி குறிப்பாக நம்முடைய நசீர் அதாவது சிதி அவர்கள் நிறைய இந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு மட்டுமல்ல நான் அங்கே வேறு போனேன். இந்த பள்ளியிலே எவ்வளவு செய்ததால் சொன்னாங்க. இந்த ஊரை சேர்ந்த ஒருவர் பல ஊர்களுக்கு பணியாற்றுவதை பார்க்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷம். அல்ல அவங்களுக்கு இன்னும் வர்க்க செய்ய வேண்டும். அதேபோல டவுனிலே ஹோட்டல் செய்கின்ற அலிகாரியார் அவர்கள் மறைமுகமான பல விஷயங்களை செய்கின்றார். எனவே அவருக்கு இந்த இடத்திலே நன்றி. அதே போல இந்த ஊரிலே உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து இரண்டு பள்ளிவாசல் என்னுடைய ஆதியா தாயுடைய தேர்தல் நாங்கள் கட்டிய பள்ளியாக இருந்தாலும் இந்த பள்ளியுடைய இரண்டு தூண்களை இந்த ஊரவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து என்னிடத்திலே எதுவுமே கேட்காமல் ரெண்டு பெரிய தூண்களை கட்டியிருக்கிறீர்கள். அதுக்காக யாரெல்லாம் அதற்கு உதவி செய்தீர்களோ அவர்களுடைய மனமான நன்றியை இடத்திலே நாம் கூறிக்கொண்டு ஊருக்காக ஒற்றுமையாக உழைக்கின்ற இந்த கிராமத்துடைய ஒற்றுமைதான் இந்த கிராமம், இந்த ஒற்றுமைதான் இந்த மதரசா, இந்த ஒற்றுமைதான் இந்த ஊருடைய கடந்த கால அபிவிருத்தி. எனவே இந்த ஒற்றுமை தொடர வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் ஒருவருக்கு உழைக்க வேண்டும் என்ற வழி யாரெல்லாம் என்னுடைய அரசியலிலே இந்த அபிவிருத்தியிலே பங்களிக்கிற பலர்கள் கேட்கிறோம். பல பெரியோர்கள் இல்லை. என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அவர்கள் அடிக்கடி வந்து போவார்கள். நான் அப்பாவிலே எழுதுவது கூட அங்கே கையை எடுக்கின்ற பொழுது அவர்கள் கண்ணு முன்னால் வந்தார்கள். அவ்வாறு அவர்களுக்காக நாம் நிறைய வார்த்தை செய்திருக்கிறோம். அவ்வாறு அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக நாங்கள் கட்டிய வீடுகள், நாங்கள் கட்டிய அத்தனை அபிவிருத்திகள் செய்து வருகின்ற அத்தனை பணிகளுடைய நன்மைகள் நிச்சயமாக யாரெல்லாம் அந்த உதவி செய்தவர்கள் மகளிர் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இருக்கின்றவர்களுக்கும் நிச்சயமாக அது போய் சேரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.